வணக்கம் நண்பா, நான் உங்கள் Preetham JJ. இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷனை பத்தி தான் நண்பா பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷனோட வீடியோ பண்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி போட்டு எனக்கு மியூசிக்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணணும், பட் காப்பிரைட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஓகே, அதுக்கான ஒரு அப்ளிகேஷனை பத்தி நான் தேடி பார்க்கும்போது இந்த ஒரு அப்ளிகேஷன் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது. இன்னும் இந்த வீடியோவில் வந்து நம்ம 2 அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நம்ம கிரியேட்டிவ் மைண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூப்பராக சாங்ஸ் எல்லாமே நம்ம பேக்ரவுண்டில் மியூசிக் எல்லாமே நம்ம கம்போஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலாக ஒரு கீபோர்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இது 2 அப்ளிகேஷனையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக பேக்ரவுண்ட் மியூசிக்கை நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த அப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் ஆகி உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் லோட் ஆகுது. லோட் ஆகி முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கக்கூடியதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது சாங்ஸ் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே சைட்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் மியூசிக் பண்ணிக்க முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிரியேட்டிவ் மைண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பல வகையான வெரைட்டியான பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ரெக்கார்ட் பட்டன் இருக்குது. அந்த ரெக்கார்ட் பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சின்ன அப்ளிகேஷன் ரெக்கார்ட் ஆகும், டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா கச்ச கீபோர்டில் இருக்கக்கூடிய அத்தனை செட்டிங்ஸையும் இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு அவ்வளோ கீபோர்டெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. இருந்தாலும் இந்த கீபோர்டை பற்றின தெரிஞ்ச விஷயங்கள் அத்தனையுமே வந்து கீபோர்டில் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ கம்போஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் அருமையாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பல வெரைட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி ஆடியோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய சாங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம். நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் கச்சகச்சன்னு இருக்குது. எனக்கு மியூசிக்கில் அத்தனை விஷயங்கள் தெரியாதனால இதில் எந்த ஒரு செட்டிங்கும். Preetham JJ யூடியூப் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. எங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நன்றி.